ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம நிறைய பேர் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து மானிட்டேஷன் வாங்கினாக்கா 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணணும். லைவ் போட்டு வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ வீடியோ போடுறாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க, லைவ் போடுறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது பண்ணுறதுனால உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதை பற்றி என்னன்றதை வீடியோவில் சொல்லலாம் வாங்க. லைவில் வரும்போது நிறைய பேட் கமெண்ட்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த பேட் கமெண்டை போடுறவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் லைவ் போட போகிறீங்களா, அதை வாங்க அப்படியே டெமோ சொல்லி தரவாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கீழே வந்து லைவ்னு இருக்குங்களா, அந்த லைவை டச் பண்ணுங்கள். லைவை டச் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் நேமே இருக்கும், அதில் கீழே இருக்கும். அதில் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்களோ கொடுத்துங்க. நான் வந்து மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்டு அது அன்லிஸ்டில் இருந்தால் பப்ளிக்கில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே அந்த மாதிரி அட்வான்ஸ் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எனேபிள் மானிட்டேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்கும், அது முக்கியம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்களா இருக்குங்களேன். அடுத்தது வந்து இது கிட்ஸுக்கான வீடியோவா இல்லையா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நோ இட்ஸ் நாட் மேட் ஆஃப் கிட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கோ லைவ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைவ் ஆப்ஷன் வந்துடும். வந்துச்சுன்னா மேலே வந்து கேமரா இருக்குங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு, அது பேக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் லைவ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள் மேலே டைமிங் எல்லாம் ஓடுது. செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் மேலே செட்டிங் ஃபில்டர் கம்யூனிட்டி மாடுலேஷன் அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு கீழே ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கனாக்கா லாங்குவேஜ் மாறிடும். நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த கம்யூனிட்டி மாடுலேஷன் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனு. கீழே பாருங்கள், அதில் வர ஆப்ஷன்லாம் படித்து பார்த்துக்குங்க. இதில் லைவ் ஷாட்டு ஆனில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த பார்ட்டிசிபேட்டட் மோட் அப்படிங்கிற இதுக்கு நேராக இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனி ஒன் அதில் ஆனில் இருக்குது. அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்குங்களா, அதுக்கு கீழே லைவ் கம்யூனிகேஷன் இருக்குங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஸ்கிரைபருங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ண உடனே பாருங்கள் அதில் எனி டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா. அது எனி டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காகனா, அதாவது எவ்வளோ நேரம், 1 நிமிஷமா 5 நிமிஷமா அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இது எதற்காக அப்படிங்கிறது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். நான் 1 நிமிஷம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம். பேக்கில் வந்துட்டு நீங்கள் லைவ் உங்களுக்கு ஆன் ஆகிடும். நீங்கள் லைவ் பேசிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் கமாண்ட்லாம் வந்துருக்குங்களா, சேட்டிங் பண்ணியிருக்காங்களே. இப்போ வந்து இது என்ன இதுக்காகன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு லைவில் வரவங்க நீங்கள் லைவ் போடும்போது லைவில் பார்க்க வராங்களா, அதில் சேட்டிங் பண்ணுறாங்களா, கமெண்ட்லாம் பண்ணுறாங்களா. கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனேவும் கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம டைம் செட் பண்ணோம்ல, 1 நிமிஷம் 5 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் செலக்ட் பண்ணாங்கன்னா 1 நிமிஷம் நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கமெண்ட் போட்டாங்கன்னாக்க நமக்கு கமெண்ட் வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்களா. இதன் மூலயமா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அந்த டிப்ஸு. இது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி லைவ் போடும்போது இது மாதிரி ஆன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் வருது, எப்படி உங்களுக்கு அதில் எதனா டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு தெரிஞ்ச இதை வந்து உங்களுக்கு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.